ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பராக நார்த் இந்தியன் ஸ்டைல் வெஜிடபிள் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பர்டிகுலராக நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க வேண்டாங்க. நம்ம ஸ்டாக்அப் பண்ணுற டைமில் ஒரு கேரட், ஒரு பீன்ஸ், ஒரு பொட்டேட்டோ இந்த மாதிரி இருக்கும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம கிட்ட வீட்டில் என்னெல்லாம் வெஜ்ஜிஸ் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பேனோ இல்லை இரும்பு பேனோ எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு காலிஃப்ளவர், கேரட், பொட்டேட்டோ இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் போல் ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற காயெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். சாஃப்டாக ஈஸியாக குக் ஆகிற வெஜ்ஜீஸை லாஸ்ட்டில் நம்ம சப்ஜி பண்ணும் போது ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாய் எடுத்து அகெயின் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எக்ஸாக்ட்லி ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி நல்லா இந்த ஆனியன் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆனியன் வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட்லி 4 to 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா ஆனியன் பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஆனியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா கொலைய கெட்டியாக ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ தக்காளி இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண போகிறோம். அது நல்ல கலர் தரும். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறமா சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஸ்பைஸுக்கு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலாவும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஒரு 100 to 150 ml தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஸோ அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே சாட்டே பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் பீன்ஸ் எல்லாம் ஈஸியாக குக் ஆகிடுங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரோசன் பீஸும் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து கம்ப்ளீட்லி நம்மளோட சாய்ஸ் தாங்க. மிச்சம் மீதி வெஜிடபிள்ஸ் வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க மசாலாவோட இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். எக்ஸாக்ட்லி ஒரு 4 to 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து வெஜ்ஜீஸோட அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகி சூப்பராக இந்த மாதிரி குக் ஆகிருக்கும். ஸோ இது வெஜ்ஜீஸ் எல்லாம் குக் ஆகி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக குக் ஆகிற வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து நல்ல ஃப்ளேவரும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. ஸோ ஒரு 10 to 15 ஸ்லைஸ் ஆஃப் பன்னீர், க்யூப்ஸ் ஆஃப் பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பன்னீர் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடுங்க. ஸோ பன்னீர் ஆட் பண்ண கையோட க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டீஃப்ராஸ்ட் ஆகி ப்ராப்பராக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அழகாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சப்ஜி ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தியோட சைட் டிஷ்ஷாவோ இல்லை பூரியோட, அதுக்கப்புறம் ரசம் சாதம், நம்ம நார்மல் ரைஸோட சைட் டிஷ்ஷாக இல்லை பருப்பு சாதத்தோட சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்து சப்பாத்தியோட இந்த சப்ஜியை
சப்ஜியை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வெஜிடபிள் சப்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, காய்கறி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.